தாராபுரான்னு ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல தன்வந்தர் அப்படிங்கிறவரு பிரியாணி கடை ஒன்ன நடத்திக்கிட்டு வந்தாரு. அந்த கிராமத்துல அவரோட கடை தான் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அவரு கடையில எப்பவுமே கூட்டம் அதிகமா இருக்கும். அவரோட பிரியாணிய சாப்பிட மக்கள் வரிசை கட்டி நிப்பாங்க. ஆனா தன்வந்தர் ரொம்ப மோசமான ஆளு. ஒரு நாள் அவரோட கடைக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்தா. நில்லுமா, உன்கிட்ட காசு இருக்கா? பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை நிறைய இருக்கு, ஆனா காசு கம்மியா தான் இருக்கு. என்னோட பிரியாணிய சாப்பிடுறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆளுக தேடி வர்றாங்க. பெரிய பெரிய ஆளுகளும் என் பிரியாணிய காத்திருந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. ஆனா நீ கம்மியான காசை எடுத்துட்டு பிரியாணி சாப்பிட வந்துட்ட. என் பிரியாணிய சாப்பிட உனக்கு தகுதியே இல்ல. போ இங்க இருந்து. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு அங்கிருந்து சோகத்தோட போயிட்டா. தன்வந்தரோட குணமே அதுதான். தாராபுரா கிராமத்துக்கு பக்கத்து ஊர்ல இருந்து 2 பெண்கள் பொழைக்கிறதுக்காக வந்தாங்க. எப்படியோ நஸ்ரீன், நமக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சிருச்சு. ஆமாக்கா, சின்ன வீடா இருந்தாலும் நமக்கு இப்போ இதுவே போதும். அது மட்டும் இல்ல நஸ்ரீன், இப்போ நம்ம கையில பணம் கொஞ்சம் தான் இருக்கு. அது தீர்றதுக்குள்ள நமக்காக ஒரு நல்ல வேலைய தேடணும். ஆனா அக்கா, நமக்கு பிரியாணி செய்யறத தவிர வேற எந்த வேலையும் தெரியாதே. நம்ம என்ன வேலைக்கு போறது? இந்த ஊர்ல தன்வந்தர்னு ஒருத்தர் பிரியாணி கடை வச்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம போய் வேலை கேட்போம். அதுக்கப்புறம் அந்த சகோதரிகள் 2 பேரும் தன்வந்தரை பார்க்க வந்தாங்க. வாங்கம்மா, பிரியாணி ஆர்டர் கொடுக்க வந்திருக்கீங்களா? என்ன ஃபங்க்ஷனுக்கு? ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேர் வருவாங்க? எல்லா விவரத்தையும் கொடுங்க, சிறப்பா பண்ணிரலாம். அது ஐயா, நாங்க உங்ககிட்ட வேலை கேட்டுதான் வந்தோம். என்ன வேலை கேட்டா? எதுக்கு? என்னோட பிரியாணி செய்முறைய கத்துக்கிட்டு எனக்கே போட்டியா வர்றதுக்கா? இப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் ஆதரவில்லாத வயசான ரங்கையான்னு ஒருத்தனை வேலைக்கு வச்சிருக்கேன். வேலையெல்லாம் எதுவும் என்னால தர முடியாது. போங்க இங்க இருந்து. ஐயா, எங்க அக்கா பிரியாணி ரொம்ப நல்லா பண்ணுவா. நான் அவளுக்கு உதவி பண்ணுவேன். நாங்க நாகபுரா கிராமத்தை சேர்ந்தவங்க. எங்க ஊர்ல எங்க அப்பாவோட பிரியாணி கடை இருக்கு. நாங்க அந்த கடைய தான் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணன் அந்த கடையை எடுத்துக்கிட்டு எங்களை அங்க இருந்து துரத்திட்டாரு. அதனாலதான் இந்த ஊருக்கு வந்தோம். ம்ம். எதுக்கு தேவையில்லாம உங்க கதைய சொல்லி என் நேரத்தை இப்படி வீணடிக்கிறீங்க? முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. உங்களை தொந்தரவு பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிருங்கய்யா, நாங்க வரோம். சோகத்தோட அந்த சகோதரிகள் அங்கிருந்து போனாங்க. நம்பிக்கையோட போன இடத்துல வேலை கிடைக்காதது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்போ என்னக்கா பண்றது? நம்மள நம்பி யாரு வேலை கொடுப்பா? நம்ம பிரியாணி செஞ்சு விற்பனை பண்ணா என்ன? ஆனா இங்க தன்வந்தர் பிரியாணி கடை நடத்திக்கிட்டு இருக்காரே, அவர்கிட்ட வாங்குறத விட்டுட்டு நம்ம கிட்ட வாங்குவாங்களா என்ன? கண்டிப்பா வாங்குவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நம்ம அதிகமான லாபத்துக்கு விக்காம சரியான லாபத்துக்கு விப்போம். ஆனா அக்கா, இப்போ நம்ம கையில கொஞ்சம் தானே பணம் இருக்கு. அதுல எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? நம்ம இருக்கிற பணத்தை வச்சு கொஞ்சமா விற்பனை பண்ணலாம். அப்புறம் பணம் கிடைக்க கிடைக்க நிறைய பண்ணிக்கலாம். இப்போ இத தவிர நம்ம கிட்ட வேற வழி இல்ல. முயற்சி பண்ணி பாப்போம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் வீட்லயே பிரியாணி செஞ்சு விற்பனை பண்றதுக்கு தள்ளு வண்டியில எடுத்துட்டு போனாங்க. முத நாள் கொஞ்சம் தான் வியாபாரம் ஆச்சு. நாளுக்கு நாள் பிரியாணி சகோதரிகளோட கடையில கூட்டம் குமிய ஆரம்பிச்சுச்சு. அக்கா, பிரியாணி எவ்வளோ? 35 ரூபாய். அப்படியா? அப்பனா சரி, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். பாருமா, உன்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அத நீ கொடுத்துட்டு பிரியாணி வாங்கிட்டு போ. எங்க கடைக்கு பசியோட வந்தவங்க யாரும் சாப்பிடாம போக கூடாது. ரொம்ப நன்றிக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்க. இவங்க வியாபாரம் பண்றது மட்டும் இல்லாம இரக்க குணத்தோடையும் நடந்துக்கிட்டாங்க. அதனால ஊர் மக்கள் எல்லாருக்கும் இவங்கள ரொம்ப பிடிச்சது. அதனால தன்வந்தர் கடைக்கு போற கூட்டம் குறைஞ்சிருச்சு. ஒரு நாள் ரங்கையா தன்வந்தரை பார்க்க வந்தாரு. என்ன ரங்கையா, இந்நேரம் கடையில கூட்டம் இருக்குமே, கடைய விட்டுட்டு ஏன் வந்தீங்க? என்னையா சொல்றது? கடைக்கு ஒருத்தர் கூட வரல. என்ன ரங்கையா சொல்றீங்க? ஆமாங்கய்யா, இந்த ஒரு வாரமா கடைக்கு அவ்வளவா கூட்டம் வர்றதில்ல. இன்னைக்கு காலையில இருந்து 10 பேரு மட்டும் தான் கடைக்கு வந்திருக்காங்க. செஞ்ச பிரியாணி எல்லாம் வீணாயிருச்சு. என்ன ரங்கையா சொல்றீங்க?
திடீர்னு மக்களுக்கு பிரியாணி பிடிக்காம போயிருச்சா என்ன? மக்கள் இப்போ பிரியாணி சகோதரிகளோட பிரியாணியை தான் விரும்புறாங்க. என்ன பிரியாணி சகோதரிகளா? யார் அது? போன வாரம் நாகபுர கிராமத்துல இருந்து அக்கா தங்கச்சிங்க 2 பேரு பொழைக்கிறதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க தான் இப்போ தள்ளு வண்டியில பிரியாணி வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரியாணியோட சுவை ரொம்ப நல்லா இருக்காம். அது மட்டும் இல்ல, விலையும் கம்மியா. இப்படி ஒரு பிரச்சனை நம்ம கடைக்கு வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆமாங்கய்யா, இப்படியே விட்டா நம்ம கடையை இழுத்து மூட வேண்டிய நிலைமை வந்துரும். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. சரி ரங்கையா, நான் ஏதாவது பண்றேன், நீங்க போங்க. அதுக்கப்புறம் தன்வந்தர் பிரியாணி சகோதரிகள் மேல ரொம்ப கோவத்துல இருந்தாரு. என்னாச்சுங்க? நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன், எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படி என்னத்த யோசிக்கிறீங்க? நம்ம கடையில இன்னைக்கு சுத்தமா வியாபாரமே ஆகல. செஞ்சு வச்ச பிரியாணி அத்தனையும் வீணாயிருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? 30 வருஷமா நம்ம இந்த கடைய நடத்திக்கிட்டு வர்றோம். இந்த மாதிரி பிரச்சனைய ஒரு நாளும் பார்த்ததில்லையே. திடீர்னு என்னாச்சு? எல்லாம் அந்த பிரியாணி சகோதரிகளால தான். என்ன? அவளுக வந்து ஒரு வாரம் தானுங்க ஆச்சு, அதுக்குள்ளேயே நம்ம கடைக்கு ஆபத்து வந்துருச்சா? இங்க பாருங்க, ஒரு வாரத்திலேயே நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டாளுங்க. இனி அவளை விட்டு வச்சா நம்ம கடைக்கு தான் ஆபத்து. நம்ம பொறுமையா இருக்க இது நேரம் இல்ல. சீக்கிரமே நம்ம ஏதாவது பண்ணி அவளுங்க ஆட்டத்துக்கு முடிவு கட்டணும். நானும் அதை தான் யோசிக்கிறேன். நாளைக்கே நான் ஏதாவது பண்றேன். நம்ம கடைக்கு ஆபத்து வர நான் விட மாட்டேன். தன்வந்தர் பிரியாணி சகோதரிகளை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு நினைச்சாரு. இங்க சகோதரிகள் 2 பேரும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில, என்ன இது, அக்காவை காணோம். காலையிலேயே எங்க போயிருப்பா? என்கிட்ட சொல்லாம அவ எங்கேயும் போக மாட்டாளே. நம்ம போய் எதுக்கும் தேடி பாப்போம். அதுக்கப்புறம் நஸ்ரீன் அக்காவை தேடி போனா. ஊர்ல எங்க தேடியும் அக்கா ஆஜரா கிடைக்கவே இல்ல. அதனால சோர்ந்து போய் ஒரு இடத்துல கவலையோட உக்காந்துருந்தா. அப்போ அந்த பக்கமா ஒரு அம்மா வந்தாங்க. ஏமா நீ இப்படி சோகமா இருக்க? என்னாச்சு உனக்கு? என்னன்னுமா சொல்றது? இன்னைக்கு காலையில இருந்து எங்க அக்காவை காணோம். நானும் இந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படின்னா நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்ட. ஓ முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளோ களைப்பா இருக்கான்னு. என்கிட்ட பிரியாணி பொட்டலம் ஒண்ணு இருக்கு, நான் உனக்கு கொடுக்கறேன், அத நீ சாப்பிடு. இல்லம்மா, எங்க அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. இந்த நிலைமையில எப்படி நான் சாப்பிட முடியும்? உங்க அக்காவை தேடுறதுக்கு தெம்பு வேணாமா? சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் தேடு. நிச்சயம் உன் அக்கா உனக்கு கிடைப்பா. நான் தான் சொல்றேன்லம்மா, இந்தா சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு வேணாம். அட, இந்த பிரியாணியோட வாசனை அப்படியே அக்கா செய்யற மாதிரி இருக்கே. எதுக்கும் இந்த பிரியாணிய சாப்பிட்டு பாப்போம். அதுக்கப்புறமா நஸ்ரீன் அந்த பிரியாணிய சாப்பிட்டா. அப்புறம் தான் அவளுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சு. என்ன இது, இந்த பிரியாணியோட சுவை அப்படியே அக்கா செய்யற மாதிரி இருக்கு. எப்படி இது சாத்தியம்? அம்மா, இந்த பிரியாணிய நீங்க எங்க வாங்குனீங்க? பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கா? இத நான் தன்வந்தர் கடையில இருந்து தான் வாங்கினேன். அம்மா, நீங்க இதுக்கு முன்னாடி அவரோட கடை பிரியாணிய சாப்பிட்டிருக்கீங்களா? ஒரு தடவையா 2 தடவையா கணக்கே இல்ல, நிறைய முறை சாப்பிட்டிருக்கேன். ஏன், போன வாரம் கூட சாப்பிட்டேன். இந்த பிரியாணியோட சுவை எப்பவும் இதே மாதிரி தான் இருக்குமா? இல்லம்மா, இன்னைக்கு தான் இந்த பிரியாணியோட சுவை மாறி இருக்கு. பிரியாணியும் ரொம்ப சுவையா இருக்கு. அதனால தான் 1க்கு 2ஆ வாங்கினேன். அப்போ அந்த தன்வந்தர் தான் என் அக்காவை கடத்தி இருக்கான். என்னம்மா சொல்ற? ஆமா, நாங்க இந்த ஊர்ல தள்ளு வண்டியில பிரியாணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த பிரியாணி சகோதரிகள் நீங்க தானா? ஆமாம்மா, இன்னைக்கு காலையில இருந்து என்னோட அக்காவை காணோம். தன்வந்தர் கடை பிரியாணியோட சுவை அப்படியே எங்க அக்கா செய்யற மாதிரி இருக்கு. அப்போ அந்த தன்வந்தர் தான் என் அக்காவை கடத்தி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதான், தன்வந்தர் ரொம்ப மோசமான ஆளுதான். ஆனாலும் நீ அவன் கூட தனியா போராட முடியாது. நீ போலீஸோட உதவிய நாடு, கண்டிப்பா அவங்க உனக்கு உதவி பண்ணுவாங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிமா, நான் வரேன். அதுக்கப்புறம் நஸ்ரீன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா. போலீஸையும் கையோட அழைச்சுக்கிட்டு தன்வந்தர் வீட்டுக்கு வந்தா. வணக்கம் சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்னோட உதவி உங்களுக்கு எதுவும் தேவைப்படுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்ல.
காலையில இருந்து இந்த பொண்ணோட அக்காவை காணோமா. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? நான் உண்டு என் கடை உண்டுன்னு இருக்கேன். ஊர்ல யாராவது காணா போனா அது எப்படி எனக்கு தெரியும்? சும்மா நடிக்காதீங்க. எனக்கு நல்லா தெரியும். என் அக்காவை நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்க. மரியாதையா சொல்லுங்க, எங்க வச்சிருக்கீங்க? என்ன சார் இது? இந்த பொண்ணு தேவையில்லாம என் மேல பழி போடுது. ஆதாரம் இல்லாம யாரு மேலயும் பழி போடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுங்க சார். நாங்க இங்க ஆதாரம் இல்லாம வரல. இவங்க பிரியாணி வியாபாரம் பண்ணதுல இருந்து உங்க கடை நஷ்டமா போய்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். தொழில்ல வந்த போட்டி காரணமா நீங்க ஏதாவது பண்ணிருக்கலான்னு எங்களுக்கு தோணுது. இவங்க இந்த ஊருக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு. அதனால இந்த ஊர்ல வேற எதிரி இவங்களுக்கு இருக்க வாய்ப்பே இல்ல. என்ன சார், இதத்தான் நீங்க ஆதாரம்னு சொன்னீங்களா? தேவையில்லாம என்ன சந்தேகப்படாம போய் அந்த பொண்ண தேடுங்க. உங்க பிரியாணியோட சுவை இத்தனை வருஷமா மாறல. ஆனா இன்னைக்கு ஏன் மாறி இருக்கு? ஏன்னு நான் சொல்றேன். அந்த பிரியாணிய செஞ்சது என் அக்கா. என்ன சார், இந்த பொண்ணு என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. யாராவது இருக்கீங்களா? தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து காப்பாத்துங்க. சார், இது என்னோட அக்கா குரல். அவ கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ இருக்கா. வாங்க சார், நம்ம உள்ள போய் பாப்போம். என் வீட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க பெரிய பிரச்சனைய சந்திக்க நேரிடும். ஏதா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். வழிய விடுங்க. சார், சொன்னா கேளுங்க. போகாதீங்க. நில்லுங்க சார். அக்கா, ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அக்கா, காலையில இருந்து உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? உன்னை இனி பார்க்க முடியாதுன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் நஸ்ரீன். சார், என்னை எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்டுபிடிச்சது உன் தங்கச்சி தான். நஸ்ரீன், உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கதான் இருப்பேன்னு? உன்னை தேடி தேடி ரொம்ப களைச்சு போய் உக்காந்துருந்தேன்க்கா. அப்ப ஒரு அம்மா தன்வந்தர் கடை பிரியாணிய கொடுத்து என்ன சாப்பிட சொன்னாங்க. அப்போ அந்த பிரியாணியோட வாசனை நீ செஞ்ச மாதிரியே இருந்துச்சு. அப்போதான் தன்வந்தர் தான் உன்னை கடத்திருக்கான்னு நான் கண்டுபிடிச்சேன். ஆனா சார் இல்லைன்னா உன்னை என்னால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ரொம்ப நன்றி சார். அப்புறம் 3 பேரும் தன்வந்தர் கிட்ட வந்தாங்க. என்ன கடத்தி வச்சு இந்த ஆளு சித்திரவதைப்படுத்தினாரு. இந்த ஆளை சும்மா விட்டுறாதீங்க சார். ஆமா சார், இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் தக்க தண்டனை கிடைக்கணும். என்ன தன்வந்தர், என்ன சொல்லி தப்பிக்கலான்னு யோசிக்கிறியா? மரியாதையா என் கூட ஸ்டேஷனுக்கு வா. கோவத்துல ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு சார். இனி இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். தயவு செஞ்சு விட்டுருங்க. மரியாதையா வழிய விடுமா, இல்லனா இதுக்கு நீயும் உடந்தன்னு சொல்லி உன்னையும் அரெஸ்ட் பண்ணிடுவோம். தன்வந்தர் கைதானதுக்கு அப்புறமா அந்த பிரியாணி கடைய நடத்த முடியாம இழுத்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி சகோதரிகளோட வியாபாரம் அமோகமா இருந்துச்சு.